ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். நெமிலிச்சேரி குரோம்பேட்டில் பூமி பூஜையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சைட் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்கவேஷன் அண்ட் பிசிசி. ஸோ அந்த காலம்ஸ்க்கான பிட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த காலம் வந்து எப்படி எரெக்ட் பண்ணி ஸோ அதை ப்ளேஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்கவேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் வந்து நான் நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் வந்து நம்மளுக்கு கிரிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரிட் வச்சு 90 டிகிரிக்காக வந்து நம்ம பிளாட்டை வந்து டைமென்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணி அதை ரெஃபரன்ஸ்க்காக வந்து நம்ம வால்ஸில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம நாளைக்கு காலம் எரெக்ட் பண்ணும்போது நம்ம எதாவது கிராஸ் செக் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 12 காலம் இருக்குது. ஸோ அந்த 12ல் ஒரு 8 காலம் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம். பக்கத்தில் வந்து கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட் இருக்கிறதுனால நம்ம அதில் டம்ப் பண்ணி வச்சுப்போம். சாண்டு ஃபுல்லாக எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துருவோம் அந்த லெஃப்ட் சைடில் கொட்டுற சாண்ட் எல்லாம். இஃப் சப்போஸ் பக்கத்தில் எல்லாம் வந்து நம்மளுக்கு பிளாட் இருக்குது, அதாவது ஃப்ளாட்ஸோ இல்லை வீடுங்க இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்கவேஷன். ஆல்மோஸ்ட் 6.5 feet வந்து டெப்த்து. நம்மளுக்கு ஒரு 5.5 வந்து ஆர்ட் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிது. இருந்தாலும் வந்து ஒரு 6.5 feet எடுத்திருக்கோம். ஸோ அதில் நான் உங்களுக்கு அந்த பிட்டில் வந்து அந்த டார்க் எல்லோயிஷ் கலர் தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு ஆர்ட் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபூட்டிங்கை வந்து ரெஸ்ட் பண்ணலாம். 100% நோ ப்ராப்ளம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஃபூட்டிங் டெப்த் வந்து வேரி ஆகும். எய்தர் நீங்கள் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்கவேஷன் போகலாம். இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது ஆர்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே வருதோ அதை பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், எனக்கு கரெக்டான ரிசல்ட் வரணும்னா நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு 5 feetலேயே வந்து நல்ல ஹார்ட் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம சைட்லேருந்து அந்த சாண்டெல்லாம் எடுத்து டம்ப் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறோம். ஆல்மோஸ்ட் 8 குழியும் வந்து எடுத்தாச்சு. ஸோ 8 குழிக்கும் வந்து இப்போ நம்ம அந்த சிப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சாண்ட் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு பெடலோட சைஸ் வந்து இப்போ ஒரு 5x5 இருக்குது அப்படின்னா அந்த 5x5 வந்து நம்மளுக்கு பிட் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஜேசிபியால் வந்து 100% கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆளுங்களை வச்சு மேனுவலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த ரெய்னி சீசன் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து காஸ்ட் சேவிங் இருக்கும். ஏன்னா இந்த ஃபூட்டிங்கை வந்து ஒரு 1 weekல வந்து நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே ஒரு ரெய்னி சீசன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 month வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஏன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து டீவாட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக போயிடும். ஸோ அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ எடுக்கிற ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஸ்ட்ரைட்டாக அதில் அந்த லைட் எல்லோயிஷ் கலரில் வந்து அந்த ராக்ஸ் மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா குழியும் கம்ப்ளீட் ஆயாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம அந்த பிட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து சாண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த க்ளீனிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பர்ஃபெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ம ஃபூட்டிங்கோட டெப்த்து, ஸோ அந்த டெப்த் எவ்வளோ டெப்த்துக்கு வந்து நம்ம காங்க்ரீட் பண்ண போகிறோமோ அந்த டெப்த்துக்கு வந்து கிளியரன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு அந்த வால் கிளியரன்ஸ், சைடில் இருக்க சாண்டோட கிளியரன்ஸ், அதுக்காக வந்து இங்கே சிப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சாண்டெல்லாம். பக்கத்தில் வந்து நம்ம இந்த காம்பவுண்ட் வால் இருக்கிற பட்சத்தில் அதோட பைல் போட்டிருப்பாங்க ஃபுட்டிங்ஸ். ஸோ அந்த பைல் வந்து எங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்றதை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த காலம்ஸ் எதுவுமே எசென்ட்ரிக்காக கிடையாது. எசென்ட்ரிக் இன் த சென்ஸ் பவுண்ட்ரியை ஒட்டி ஒரு சைடில் வந்து ஃபூட்டிங்கோட ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு ஃபூட்டிங் அந்த காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதில் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம செட்பேக் ஏரியா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அந்த காலமோட அந்த ஃபூட்டிங் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டி கட்டும்பொழுது இந்த மாதிரி ஃபூட்டிங்ஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டும் சேசிங் மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வெறும் சாண்டு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பிசிசி பண்ணிவிட்டு அந்த பிசிசி வந்து பர்ஃபெக்டாக வந்து லெவலிங் பண்ணிவிடுவாங்க. ஒரு ப்ராப்பர் லெவலிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலம் மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ காலம் மார்க்கிங் வந்து 2 டைப்பில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நம்ம அந்த கிரிட்ஸை வந்து கயிறு மூலமாக கட்டிட்டு அதிலேருந்து நம்ம அதுக்காக வந்து காலம்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எப்போ சூட்டபுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெய்னி சீசனில் தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்குது, இல்லை வந்து கிரவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அந்த மெத்தடுக்கு போகலாம். இந்த சாயில் டம்ப் பண்ணி வச்சுருக்குன்னு சொன்ன பாருங்கள். ஸோ இங்கே தான் டம்ப் பண்ணியிருக்கோம். சைட்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க வேக்கண்ட் லேண்டில் வந்து டம்ப் பண்ணியிருக்கோம் ஹவுஸ் ஓனரோட ஒரு பர்மிஷனோட.
இங்கே வந்து நம்ம ஷெட்டு இந்த மெட்டீரியல் ஸ்டோரேஜ்க்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்டு தான் நான் வீடியோ 1ல் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சீரீஸில் பில்டிங்கை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். தேங்க்யூ, பாய்.